இன்னைக்கு வரைக்கும் உன்னை நடுத்தருள் நிக்க வைக்காதது தான் பாக்கி. இந்த அளவுக்குலாம் வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்தது, நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கும் நீ சில விஷயத்தெல்லாம் செக் பண்ணி பார்த்தா உனக்கு தெரியும். ஆனா நீ பயப்படுற, என்ன பண்றது? உனக்கு சில விஷயங்கள் பயம். எதிர்பாராத நஷ்டங்கள் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு 50 லட்சம் ரூபாய், 20 லட்சம் ரூபாய், 25 லட்சம் ரூபாய் வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி, உன்னுடைய கர்மா ஆக்டிவேட் ஆயிருக்கு. உன்னுடைய எதை செய்யறது, எதை பண்றது, எப்படி நம்மளுடைய அடுத்து என்ன செய்ய போறோம் முழு பிதுங்கி போய் நிக்கிற. அப்படியே எமோஷனல் தருமான்னு சொல்லுவா. அதாவது ஆழமான மனக்காயம் அல்லது துரோக அனுபவம் ஏற்படலாம். ஏற்கனவே ஏற்பட்டிருக்கும், ஏற்படலன்னா இனிமேல் ஏற்படும். அது உண்மை. விருச்சக ராசி நேயர்களே, கர்மா பலன் எப்படி இருக்கு? இப்போ நம்ம 2026 இருக்கோம். கேட்டை விருச்சக ராசி. சேட்டை பிடிச்சவன் சார் விருச்சக ராசிக்காரன். அது கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சேட்டை பிடிச்சவங்கன்னு சொல்லுவாங்க. அனுஷ நட்சத்திரம் விருச்சக ராசி, விசாக நட்சத்திரம் விருச்சக ராசி எல்லாமே இருக்கு. சரி, அதாவது இந்த கர்மா பலன் அப்படின்னு நம்ம ஒரு விஷயமா பார்த்துட்டு இருக்கும்போது, உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் உனக்கு ரொம்ப சாதாரணமாகவே உனக்கு சில விஷயங்கள்லாம் புரிய மாட்டேங்குது. சில விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்கள்லாம் உனக்கு புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு வரைக்கும் உன்னை நடுத்தருள் நிற்க வைக்காதது தான் பாக்கி. அந்த அளவுக்குலாம் வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்தது, நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கும் நீ சில விஷயத்தெல்லாம் செக் பண்ணி பார்த்தா உனக்கு தெரியும். ஆனால் நீ பயப்படுற, என்ன பண்ணுறது? உனக்கு சில விஷயங்கள் பயம். நல்ல விஷயமும் இருக்குது, நல்ல கர்மாவும் இருக்குது. நல்ல கர்மான்னா என்ன? வேலை கிடைக்கிறது, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது, குடும்பத்தில் நல்ல விசேஷங்கள் நடக்கிறது, குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறது, அனுசரித்து போகிறது, தேசாந்திரம் போகிறது, ஏதாவது ஒரு கோவிலாக போவாங்க இல்லையா, எல்லா கோவில்களாக பாத யாத்திரை போகிறது, அந்த மாதிரி யாத்திரா போகிறது, அந்த மாதிரிலாம் சில பேருக்கெல்லாம் உண்டு. ஆனால் இந்த ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த விருச்சக ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது, இப்பயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சடன் லாஸ் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராத நஷ்டங்கள் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு 50 லட்சம் ரூபாய், 20 லட்சம் ரூபாய், 25 லட்சம் ரூபாய் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, உன்னுடைய கர்மா ஆக்டிவேட் ஆகிருக்கு. உன்னுடைய எதை செய்யறது, எதை பண்ணுறது, எப்படி நம்மளுடைய அடுத்து என்ன செய்ய போகிறோம் முழு பிதுங்கி போய் நிற்கிற. அப்படியே இப்போ சொல்ல முடியாமல் இருக்க, சொல்கிற அப்படியே சமாளிக்க. ஆனால் தயவுசெய்து கண்ணா பின்னான்னு ஏமாந்துடாது, அவ்வளோதான் சொல்ல முடியும். எமோஷனல் தருமான்னு சொல்லுவா. அதாவது ஆழமான மனக்காயம் அல்லது துரோக அனுபவம் ஏற்படலாம். துரோக அனுபவம் ஏற்படலாம். ஏற்கனவே ஏற்பட்டிருக்கும், ஏற்படலைன்னா இனிமேல் ஏற்படும். அது உண்மை. ஏன்னா இந்த வருஷத்தில் உனக்கு அந்த கர்மா பலன்கிறது உண்டு. அதனால சில விஷயங்கள் பார்த்துக்கோ. ஃபினான்ஷியல் ட்ராப் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்னென்ன தவறான முதலீடு அல்லது பண இழப்பு ஏற்படலாம். அது ஃபினான்ஷியல் ட்ராப் அப்படின்னு சொல்றது. கெரியர் செட்பேக் சொல்லுவோம். புதிய தொழில் அல்லது வியாபாரத்தில் தற்காலிக பின்னடைவு, நிரந்தர அல்ல, தற்காலிக பின்னடைவு. சீக்ரெட் எனிமீஸ், மறைமுக எதிர்ப்புகள், தடைகள் உருவாக்க முயற்சிக்கலாம். சில பேர்லாம் உங்ககிட்ட அந்த மாதிரிலாம் சில பேர் முயற்சி பண்ணுவாங்க. காரியம் சாதிக்கும் வரை உங்ககிட்ட சுற்றின்னு வருவான். நான் என்னைக்குமே சொல்லுவேன், விருச்சக ராசி பெண் சாபம் உள்ளவர்கள் முறையாக நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள், இல்லைன்னா உன்னால் வாழ்க்கையில் தலையெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரெப்புடேஷன் ரிஸ்க், பெயர் அல்லது மரியாதை பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் அப்படின்னு சொல்லுவாள். இதெல்லாம் இருக்குது. அதுலேயும் இந்த கர்மா ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறமா இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்துன்னு இருக்கு, கர்மாவை நான் கண்கூட பார்த்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் சொன்னால், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், இனப்பெருக்க உறுப்புகள் தொடர்பான கவனம் தேவைப்படலாம். யுரினரி இன்ஃபெக்ஷன், பைல்ஸ் ப்ராப்ளம் வரலாம். ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷன் சொல்ல, மூட்டு வீக்கம் அல்லது வலி ஏற்படலாம். மைக்ரேன் என்று சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி வரலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா நீடித்த உடல் சோர்வு ஏற்படலாம். ஸ்ட்ரெஸ் டிசார்டர்ஸ் சொல்லக்கூடிய மன அழுத்தம் பாதிப்புகள் அதிகம் ஏற்படலாம். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஸோ இதெல்லாம் உன்னுடைய கர்மா சில விஷயங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதுங்கிறது ஒன்று. இப்போ இதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தயவுசெய்து சொல்லுங்கள். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தயவுசெய்து நீங்கள் விருச்சக ராசியாக இருந்தால் சொல்லுங்கள், எனக்கு இதெல்லாம் இருந்தது, இல்லை இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படி. அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க.
காரணமில்லாத உடல் மனர் சோர்வு ஏற்படலாம். எவில் ஐ பிலீஃப், சிலர் கண் திருஷ்டி காரணம் தாக்கம் இருப்பதாக நம்பலாம். கண் திருஷ்டி தாக்கம் சில பேருக்கு அதிகமாகவே இருக்கும். அதனால்தான் எவில் ஐ பிலீஃப் அப்படின்னு சொல்லுவா. அக்குல்ட் ஃபியர் அப்படின்னு சொல்லுவா. அக்குல்ட் ஃபியர் அப்படின்னு சொன்னா உறுதி செய்யப்பட்ட, உறுதிப்படுத்தப்பட்ட சில கெடுதலான விஷயங்கள் சந்தேகிக்கலாம். நமக்கு ஏதாவது ஏவல் பில்லி சுண்ணி வச்சிருப்பானுங்களா, நமக்கு ஏதாவது கெடுதலாக ஏதாவது பண்ணியிருப்பானுங்களா, போகிற வரவனை பார்த்தாலே நமக்கு சந்தேகமாக இருக்கும். ஒரு எலுமிச்சம்பழம் உருண்டு வந்தால் கூட நமக்கு சந்தேகமாக இருக்கும். ஆகா, நமக்கு ஏதோ பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த பய உணர்வு அப்படிங்கிறது இருக்கும். அப்போது உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்கள் நீங்கள் கவனமாக தான் கொண்டு போகணும். விருச்சிக ராசிக்காக கர்மா உடைக்க வரவில்லை, உங்களை வலிமையாக்க மாற்ற வரலாம், இருள் நீளலாம், ஆனால் விடியல் வராமல் போகாது. சரியா? உங்களுக்கு நல்ல விடியல் வரும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மகாலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மகாலிங்கேஸ்வரர் கோவில் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி விசேஷமானது. அதற்கு அடுத்ததாக நீங்கள் போகக்கூடியது வரக்கல் தேவி ஆலயம். வரக்கல் தேவி ஆலயம், இது வந்து துர்க்கை அம்மன் ஆலயம்னு பேர். இந்த வரக்கல் தேவி ஆலயம்னு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு கேரளா பார்டர் தமிழ்நாடு அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வரக்கல் தேவி ஆலயம் துர்க்கை அம்மன் கோவில், பெரிய ஆலயம், நல்ல சிறப்பான ஆலயம். போயிட்டு வந்தால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சுபம், வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது பொது பலன்கள் மட்டுமே. கர்மா பலனில் 12 ராசிக்கான பொது, இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுதான் கர்மா, இந்த கர்மாவை நீ இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தது. ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கான விஷயங்கள் நம்ம பார்த்தது. மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கணும். நம்ம என்னெல்லாம் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். மருத்துவ ஜோதிடம் நான் பார்க்குறேன், என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ், மருத்துவ ஜோதிடம் பார்க்குறேன், ஜாதகம் பார்க்குறேன், திருமண பொருத்தம்ங்கிறது பார்க்குறேன், அடுத்ததாக வாஸ்து, எண் கடிதம், அதே போல் ராசி கற்கள், கைரேகை, பிரஷ்னம் என்று சொல்லக்கூடிய பிரஷ்னம் சொல்லுவோம், கேரளா பிரஷ்னம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரஷ்னம்ங்கிறது என்னன்னு கேட்டால் தற்கால பிரஷ்னம், தாம்பூல பிரஷ்னம், குலதெய்வ பிரஷ்னம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமங்கல பிரஷ்னம், தெய்வ பிரஷ்னம், இதெல்லாம் பார்த்துட்டுருக்கேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஹோமங்களும் செய்யப்படுகிறது. இவங்களுக்கு இன்ன ப்ராப்ளத்துக்கு இன்ன ஹோமம் பண்ணினா இவங்களுக்கு இது சிறப்பு, அதை நம்ம எப்படி பண்ணணும், எந்த நாளில் பண்ணணும், எந்த நேரத்தில் இந்த ஹோமம் பண்ணினா, ஒரு ஹோமம் பண்ணினா நமக்கு அதுக்கு கை கொடுக்கணும். அந்த ஹோமத்துடைய விஷயம் நமக்கு நிறைய கை கொடுக்கணும். என்ன மாதிரி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. உங்களுக்கு எதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நம்பரில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசணும்னு, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை உங்களுக்கு இதில் நீங்கள் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சுபம்.